கைஸ், வெல்கம் பேக் டு டிகே வாய்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மலையில் கம்பு வச்சு ஏறுவாங்களே அந்த மாதிரி ஒரு கேம் தான். ஸோ கிராஃபிக்ஸு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக ஓகேவா ஒன்றுலாம் சொல்ல முடியாது. இப்படி இருக்கு அந்த மாதிரி சொல்லலாம். சரி, சேனலுக்கு நியூவாக வந்தாங்களா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானே வாழ வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி, மொத்தம் 11 ஸ்டேஜஸ் இருக்கும். நம்ம இப்போது பிக்னிக் போக போகிறோம். பிக்னிக் ஸோ இப்போது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ட்ரைனிங் எடுக்கலாமா? வாங்க ட்ரைனிங் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் போதும். இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ கப்பு வேணும்? 3 கப்பு வேணுமா? நம்ம 3 கப்பை போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா? இப்போ வாங்க முடியாது தானே இதை? ஆமாம், இப்போ என்னால் 15 தான் வாங்க முடியாது தானே? ஆமாம்ப்பா, எடுத்தோடனே 20 கொடுத்துட்றானுங்க. சூப்பரு. அப்போ நீங்கள் எடுத்தோடனே 15வது இது வாங்கிடலாம். அது 5 + ஏறுது. சூப்பர். ஓகே, என்ன கிடைக்குது? எக்கிப். இது எத்தனாவது பர்சன்டேஜ்? 29%. 6 30 ஏறுதுப்பா. 30 ஏறுது. சூப்பர் தான். இப்போ வாங்க நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஏன்டா இந்த ஸ்டிக்கு நார்மலாகவே நடந்து போனால் வழி விடுங்கப்பா. கைஸ், ஒரு ஸ்டேஜுக்கு இந்த கேம் இந்த மாதிரி இருந்தால் கட்டுப்பாகும். இருந்தாலும் என்ன பண்ணுறது? பரவாயில்ல. உங்ககிட்ட என்ன கேட்குறேன், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இங்கே எட்டி ஃப்ரூட் இருக்குது. எட்டி ஃப்ரூட்டில் பெட்டான். என்னென்ன பண்ணுறாடுங்க பாருங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. விட்டா ட்ராகனே ஸ்டீல் பிராண்டட்டில் கொண்டு வந்துடுறாங்க போல இருக்கு. பிளாக் ஃப்ரூட். ஸ்டீலியா ஃப்ரூட் இன்னும் வந்துடும் போல இருக்கு. இப்போது ரீசெண்டாக அப்டேட் வேறு போய்கிட்டு இருக்கு. இந்த பேக் ரூமு ஜான் போர், யாருக்கெல்லாம் இந்த ஜான் போர் கீவன் அடுத்த செகண்டு ஜான் போர் ஸ்பான் ஆகி கிடச்சிதோ அவங்களாம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ப்ரோ ஐ காட் போடுங்க. எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கான் அந்த சாங் பையன், யாருக்கெல்லாம் கொடுக்கலன்னு. இந்த சாங் கைஸ், நான் போன அட்மின் அபிஸில் வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். போன அட்மின் அபிஸில் நான் உங்கள் ஃப்ரெண்டு ஆசையாக கூப்பிட்ட முடியாது. அவங்க கூட்ட போனால் பிரெயின் எடுத்துச்சுந்தான். ஆட்டையை போட்டேன், அவ்வளோதான். ஆட்டையை போட்டேன். 500 மில்லியன் பிரெயின் டாட்டா ஆட்டை போட்டேன். நான் இந்த 500 மில்லியன் பிரெயின் டாட்டை ஸ்டீல் பிரெயின் டாட்டில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக தரப்போகிறேன். எப்படின்னா, இப்போ என்கிட்ட 500 மில்லியன் பிரெயின் டாட்டு, ஒரு லக்ராண்டே, கோல்டு லக்ராண்டே, அதுக்கப்புறம் ஒரு லூஸ் மை ஆக்ஸ்ஃபோர்ட் சீத்தோஸ். உங்களோட ஐடிலாம் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் தரேன். உங்கள் பேருக்கு பக்கத்தில் டிகேன்னு போட்டுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் எனக்கு தெரியும் யார் யாரெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்னு. நீங்கள் நினைப்பீங்க அடங்க நான் மண்டலே போட்டேனா? உனக்கு இருக்கிறதே வெறும் 10 சப்ஸ்கிரைபர் தான். அல்லையா நான் கமெண்ட் பண்ணுவான் லூசை கேட்குறீங்களா? ஒருத்தன் கமெண்ட் பண்ணிடலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், எல்லாம் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆனால் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இதே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அதனால தான் இப்போ பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன். போக நம்ம மக்கள் தானே அப்படியே எனர்ஜிக்கிட்டே தான் பேசுவேன், புரியுதா? ஸோ நீங்கள் அது பண்ண வேண்டியது எல்லாமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு அந்த பெல் ஐக்கானே வச்சுக்கணும். ஸோ என்னதான் இது உங்களுக்கு தூக்கி போட்டு மிதிச்சா, இந்த கேம் போகிறாங்க தூக்கி போட்டு மிதிச்சா தப்பு இல்லை கைஸ். அடிச்சு 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 சொல்லுவேன் நான். இந்த ஸ்டிக்கு தேவை, கேவலமான ஸ்டிக்கு. நெருப்பமா, நீ நெருப்புடா, நெருங்குடா பாப்பா.
ஓகே ட்ரைல்ஸ் 2000 ஸ்பீடா தரல ட்ரைல்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று 100 இது பாருங்க நம்மளுக்கு தெரியுதா வெள்ளை ஒயிட்டாக வருது வெள்ளை கலரில் அப்படியே காலு கையெல்லாம் இப்போ போய் பார்ப்போமா வாங்க இப்போ நல்லாவே ஸ்பீட் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரீபர்த் டைமா ஆமாப்பா ரீபர்த் பண்ணலாம் வாங்க இப்போ கீழே வந்து செத்துட வேண்டியதான் இப்போ கிஃப்ட்டை க்ளைம் பண்ணலாம் இப்போ கிடைக்கும் ஓகே நம்ம அப்படியே இது ஒரு 500 கிடைக்குதுப்பா 500 அப்போ நம்ம போய் இது ஸ்பின் பண்ணலாம் வாங்க எக்கு ஒரு எக்கு ரேர் ஓகே ரேர் ஃபஸ்ட்டு ஒன்று தான் நினைக்கிறேன் இன்னும் இன்னும் 2 ஸ்பின் இன்னும் ஒரு ஸ்பின் பண்ண முடியும் அதே தானா இன்னும் லாஸ்ட் ஸ்பின் என்ன கிடைக்குது பார்ப்போமா அதே தான் என்ன பண்ணுறது இன்னும் பண்ண முடியல பெஸ்ட் 1K கைஸ் ஈஸியாக 1K ஏறுது கைஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இதை பாருங்க 1K ஏறுது செம்ம ஈஸியாக இருக்குது ஸோ ஓகே இப்போ நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமாங்க வாங்க நண்பர்களே எல்லாரும் முன்னா போகலாம் முயற்சி திறமையாகும் முயன்றால் சாதிக்க முடியும் இப்போ நம்ம போகிறோம் ஸ்டேஜ் 3க்கு போகிறோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஸ்டேஜ் 3க்கு ஐயோ நான் பாச்சி அப்படியே அந்த ஓரத்தில் தாங்க போகலாம் அதெல்லாம் போகலாம் கரெக்டாக போகணும் ஆனால் நான் கொஞ்சம் இடமா போனதுனால போக முடியல இந்த டைம் அதான் அதை கரெக்டாக போகிறான்ட்டு கீழே வந்துடுவான் என்ன பண்ணுறது லாஸ்ட்டு ட்ரை தான் எல்லாம் நான் நார்மலாகவே முட்டு போகலான் இருக்கேன் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியல இந்த மாதிரி நம்ம செத்து போய் நம்ம பெட்டெலாம் இங்கே விட்டுருவோம் என் பின்னாடி தானே வருது எவ்வளோ கப்புடா நீங்கள் கேட்பீங்க இப்போ இங்கே வந்து ஏன் செத்தேன் ஐயோ இந்த கேம்ஸ் எல்லாம் பக் பிடிச்சதாக இருக்கோ நல்ல ஆனால் நம்ம அதிகமாக ஸ்டேஜ் போக ட்ரை பண்ணலாம் அதிகமாக கல்லூரி போயிட்டு அப்போ தான் என்னால் கொஞ்சம் ஈஸியாக போக முடியும் மறுபடியும் இந்த ஓரத்துலேருந்து போயிடலாம் வாங்க 40 கப்புடா 85 வந்துடுச்சு அதுக்குள்ளே 2 வாட்டி கலெக்ட் பண்ணோம் ஓகே நம்ம இன்னொரு போகிறோம் எல்லாரும் வெயில் காலம் இருக்குது தண்ணி குடிக்கணும் மஸ்ட்டு வாட்டர் இஸ் மஸ்ட் ஓகேவா கைஸ் ஓகே ஃபைன் ஏறிப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் எப்பவுமே இந்த மாதிரி கொடுப்பானுங்க இந்த வாட்டி இவனுங்க ரொம்ப நல்லவனுங்களா பண்ணுறது இந்த இடம் வச்சுக்கூடா ஆனால் இவ்வளோ ஈஸியாக விட்டா நல்லா இருக்காதே அதனால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம இந்த இதை கழிச்சு 100 மினிட்ஸ் ஈஸியாக கிடச்சிச்சுப்பா அதனால் இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒரு கப்பு வேணும் நீங்கள் தரணும் அதை கலெக்ட் பண்ணிங்க இந்த புரிதா ஏர்ன் பண்ணுறானுங்க போல இந்த பாருங்க சோத்தம் அப்படியே கரெக்டாக எப்படி கரெக்டாக போனேன் அப்போ எப்படி கீழே வந்து வாரி கலந்துருக்கேன்னு என்னை பார்த்தா எனக்கே சிரிச்சு பார்த்து ஓகே இந்த பாருங்க 6th ஸ்டேஜ் வரைக்கும் போகிறானா அப்போ எவ்வளோ விளையாடாம பாருங்க நீ போடா போன நம்பவே முடியாதுடா யாராலையும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி வந்தால் எடுத்தால் போதும் இன்னும் ஒரே வாட்டி தான் ஒரு வாட்டி போய் எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு 5th ஸ்டேஜ் 5th ஸ்டேஜ் 5th ஓகே எடுத்த குட் பை எல்லாருக்கும் குட் பைஸ் இவனே அன்லாக் பண்ணியிருக்கான் நான் பண்ணல 98 வந்துருச்சு ரீபர்த் எடுக்கிறது 98 பாருங்க தெரியும் 100 வந்துருச்சா ஓகே நம்ம இதுக்கு மட்டும் இல்லை நம்ம இதை ரீபர்த் எடுத்துட்டு 2K போடு செம்ம மாசு மரணம் டஃப்பு தரணும் அண்ணாமே இருக்கு இன்னும் 17 நிமிஷம் இருக்குது அப்படியே இருக்கலாம் வாங்க
ஆனால் ஹைலைட்டு எட்டி ஃப்ரூட்டை போய் வச்சுருக்கானுங்க இதில். ஹைலைட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஓகே, இப்போ நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். யூ காட் 10K ஸ்பீட். ஓகே, நம்ம மறுபடியும் 40 லெவல் நம்ம திரும்பி வந்துட்டோம். இப்போ நம்ம போய் இதை கலெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க. அந்த கப் எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு 50, 60, 80, 70. நான் பாட்டுக்கு ஓரமாக இருந்தானே போயிட்டு இருந்தேன். ஷோ ஐயோ கடுப்பாவது எனக்கு இப்போ. சரி விடுங்க, நம்ம பார்ப்போம். நம்மளாம் வரைக்கும் கூட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இது இருக்கோம் சீக்கிரட்டா, நான் சீக்கிரட் வச்சுருக்கோமா இல்லை நம்ம இந்த மாதிரியே போயிடலாம். வேறு ஹேய், இது வந்து கிராஸ் ஏரியா. இதில் வந்து இந்த பனி கொரில்லாஸ் மாதிரி விட்டு வச்சுருக்கீங்க. லூசுங்களாடா நீங்கள், மென்டலாடா நீங்கள். மென்டல் தான் இருப்பானுங்க, மென்டலில் பாதிக்கப்பட்டவனுங்களாக இருப்பானுங்க எல்லாம் கேம் காரனுங்களே. ஏன்னா அவ்வளோ அழகாக விட்டு வச்சுருக்கானுங்க அந்த கொரில்லாஸ்க்கு இடம். கொரில் இதை பாருங்க, பனி கொரில்லாமே இருக்குது. இதை தூக்கி ஐஸ் ஐலாண்டு உண்ணும். இது மலையில் ஏறுறதுனால என்ன நீ ஐஸ் கடையில் தான் இருப்பியா? ஒழுங்கா எங்கள் வண்டிரே எல்லாம் வண்டியில் கொட்டுவேன்னு மிரட்டி கூட்டி வந்துருக்கானு போல. வெயிட் பண்ணுங்க, அந்த எண்டில் கேம் ஓன சேர் போட்டு உட்காந்துருப்பான். அவனும் வர முடியாத இந்த ஏரியாவுக்குன்னு வெயிட் பண்ணுறா. நான் வந்து மண்டிலே நான் தட்டி நீங்கள் அந்த எட்டினே வச்சுப்போம். அந்த எட்டியை எஸ்கேப் பண்ணி விட்றேன். ஒன்றே வந்தா எட்டி, நீ பிளாக் ஃப்ரூட்டுக்கு வந்து என் கூட வந்துடு. நான் மீட் பண்ணிட்டுருக்கிறேன். அண்ணா நீ பிளாக் ஃப்ரூட் வந்து என் கூட இரு. நான் வச்சு நான் வேறு ஃப்ரூட் வாங்கி அதை நான் கபக்கு நீட் பண்ணிக்கிறேன். என் கூட வந்தீங்கன்னா நீ நல்லா வாழ்க்கையில் முன்னேறலாம். இந்த லூஸ் பசங்க கூட போனீங்கன்னா நீ செத்து போயிடுவேன். பரவாயில்லையா? சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. அப்படியே நம்ம டைலாக் பக்குவமாக பேசுவாங்க. பக்குவமாக பாருங்க. இப்போ நம்ம 500 வாங்க போகிறோம். எஸ் 500 வாங்கிட்டோம். 500 இந்த இது ஸ்டிக்கு நல்லா ஐஸ் கட்டி இதில் சூப்பராக இருக்குது. வாங்கலாமா? போகலாம். ரைட்டு வாங்கலாம். ஐயோ பயமாக இல்லைலாம் போய் செத்துட்டேனே. சரி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டேஜுக்கு போகலாமா? ஐயோ என்னப்பா நான் செத்துக்கிட்டே இருக்கேன், செத்து போய்கிட்டே இருக்கிறேன்ப்பா. அது ரொம்ப தப்புல்ல, சொல்லுங்க. நீங்கள் நினைப்பீங்க நீ செத்து பண்ணி கேங்கிட்டே என்ன கேட்குறேன்னு. அதுவும் ஒரு இடத்துல கரெக்ட்லாம். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த உருண்டை கிட்ட வந்து தப்பிச்சிடலாம். ஓகே, எட்டி நான் உனக்கு காப்பாத்துறேன், நீ என்ன துரத்துற? அவங்களுக்கு அதான் வேலை. என்ன தருது? என்னது போகுது? ரொம்ப ரெட் ஆயிடுச்சுன்னா அது வந்துடுது ரொம்பனு. இதில் எனக்கு தெரிஞ்சு இங்கே வலி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த கிரே கலரில் இருக்குது. நம்மளுக்கு எதுக்கு அங்கே போயிட்டு வம்பு? 1K வா? ஏதோ 4 டைம் வந்து 1K ஈஸியாக எடுத்துடலாம்ப்பா. ஈஸி தான், வாங்க போகலாம். ஈஸி பீஸி குப்தொட்டி லாரி அப்படியே நம்ம டைலாக்கு. ஓகே, ஐயோ ஜஸ்ட் மிஸ். எங்கே முனையில் ஒருத்தர் எஸ்கேப் பண்ணி போனாலும் அது பயமாகவே இருக்குப்பா நம்மளுக்கு. ஹாய் எட்டிஸ், எப்படி இருக்கீங்கோ? எட்டிக்கே இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போய் குளிர் காயுதுன்னு நினைக்கிறேன். அந்த நெருப்புக்கிட்ட போய் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கான் இந்த கேமோட ஓனர் எட்டி பாவம் கைஸ். இன்னைக்கு பாருங்க, எட்டி நான் கூட்டிகிட்டு போகல. என் பேர் தானே சிலடம். ஐயோ ஆனா நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ இது வேணும்? வெயிட் பண்ணுங்க. 2.5K. சூப்பர். அவ்வளோ கப்பை வந்து கேளுங்கடா. எங்கடா இருக்கீங்க? நீங்களா குத்து வச்சுருக்கீங்க? போய் 100 கப்பை எடுத்துகிட்டு வரணும்டா. என்னடா 200 வச்சுருக்கணும். அப்படியே குத்து வச்ச மாதிரி பேசுகிறாங்க பாருங்க ஐசனுங்க. அப்படியே கட்டுப்பாவது. அப்படியே வர்ற கோவத்துக்கு குறுக்க யார் வந்தாலும் பிக் பண்ணி வீக்கலாம் போல. இப்போ இங்கே பெட்டுலாம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இது நம்ம செத்துது தான் நினைக்கிறேன். இதை பாருங்க, நிறைய வாட்டி செத்து போயிட்டோம். நம்மளுக்கு மிகப்பெரிய அசிங்கம். வல்றாட்லேயே அந்த லீடை போட்டு வச்சுருவாங்க போலக்கு. ஹூ இஸ் மெனி டைம்ஸ் ஃபெல் டவுன்
ஹிட்டாச்சி இஜிஎஃப் இல்லாச்சி ஹிட்டாச்சி ஜிடபிள்யூஎஸ்ன்னு போட்டுருவாங்க போல இருக்கே. நம்ம பேரை கப்பல் கட்டி ஏற்றி அசிங்கப்படுத்திடுவாங்க போல. சரி ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். இந்த வாட்டி நம்ம கம்முன்னு பொறுமையாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகணும். இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோன்னா கீழே வந்து வரணும் தான் நம்ம. எத்தனை டைமடா கீழே கீழே விடுறதுண்ணா. உனக்கே கடிச்சிச்சு. அப்படி போனால் எடுத்துடலாம். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த செக் பாயிண்டோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, போய்கிட்டு இருக்கோம். ஐயோ, இதில் போக முடியாதோ. நான் ஈஸியாக பூந்து டக்குன்னு போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் எட்டிக்குள்ள பூந்து போக முடியல. சரி விடுங்க, அவ்வளோதான். இது வரணும். ஓகே, இந்த வரைக்கும் இப்போ நம்ம தான் டாப் லீடரில் இருக்கோம். லீடிங்க எவ்வளோ ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்கு. ஆமாம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே விழுந்து வாரிக்கிட்டு இருப்போம். ஓகே, 7th ஸ்டேஜ் எனக்கு பார்த்து மேட்ச்ப்பா. 7th ஸ்டேஜ் மேட்ச். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். ஸோ எல்லாருக்கும் பாய். வெயில் காலம் அதிகமாக இருக்குது, தண்ணி குடிங்க. எல்லாருக்கும் பாய்.